அன்பு நண்பர்கள் அனைவர்களையும் நம்முடைய சேனலுக்கு வரவேற்கிறோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மூலமாக நம்முடைய சேனலுக்கு உங்கள் ஆதரவை தர வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறோம். ஈரான் அமெரிக்க போர் சம்பந்தமாக பல பதிவுகளை தொடர்ந்து நாம் பதிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றும் ஈரான் அமெரிக்க போர் தொடர்பாக ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அவைகளில் முக்கியமான செய்தியை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். ஈரான் அமெரிக்கா போர் மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில அமெரிக்கா ஒரு வல்லரசாக இருந்தாலும், ஆயுத பலமுள்ள நாடாக இருந்தாலும், வலிமை மிக்க நாடாக இருந்தாலும், தற்போதுள்ள சூழ்நிலையை வைத்து பார்க்கின்ற பொழுது ஈரானுடைய கைதான் ஓங்கி நிற்பது போல தெரிகிறது. நேற்று ஐரோப்பிய யூனியன் இந்த ஈரானுடைய ஐஆர்ஜிசி புரட்சிப்படை இருக்கு இல்லையா, இந்த புரட்சிப்படையை தீவிரவாதிகளாக அறிவித்திருந்தது. அதற்கு இன்று ஈரான் பதிலடியாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய 28 நாடுகளையும் அந்த 28 நாடுகளின் இராணுவத்தையும் தீவிரவாதிகளாக அறிவித்திருக்கிறது. ஐஆர்ஜிசியை நீங்கள் தீவிரவாத குழுவாக அறிவித்தால் உங்கள் இராணுவமும் தீவிரவாத குழுக்கள் தான். 28 நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த இராணுவமும் தீவிரவாத குழுக்கள் தான். அவர்களோடு நாங்கள் தீவிரவாதிகளை நடத்துவது போல்தான் அவர்களை நடத்துவோம் என்று ஐரோப்பிய யூனியனுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை ஈரான் என்று கொடுத்திருக்கிறது. அது மாதிரி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறோம். அமெரிக்கா எங்களோடு பேசி வருகிறது பல முகவர்கள் மூலமாக. இந்த பேச்சில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி துருக்கி, கத்தர், எகிப்து போன்ற நாடுகள் முன்கை எடுத்து இந்த முயற்சியை செய்து வருகின்றன. நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக இந்த விஷயங்களை முடிப்பதற்கு விரும்புகிறோம். போர் விரும்பிகள் நாங்கள் அல்ல. அதே சமயத்தில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் அடுத்த நிமிடமே போரில் குதிப்பதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் என்று அந்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் CNN வழங்கிய பேட்டியில இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி இந்த எகிப்து, அது மாதிரி கத்தர், துருக்கி ஆகிய நாடுகள் ஒருங்கிணைந்து இந்த மத்தியஸ்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த நாடுகள் அடுத்த சில நாட்களில் துருக்கியினுடைய அங்கரா நகரத்தில் இந்த ஈரானுடைய முக்கியஸ்தர்களையும் அமெரிக்காவுடைய முக்கியஸ்தர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மீட்டிங்கை நடத்த இருப்பதாக இந்த நாடுகள் அறிவித்திருக்கின்றன. அது மாதிரி அந்த ஹர்முஸ் வளைகுடாவில் அந்த ஜலசந்தியில் ஒரு போர் பயிற்சியில் இன்னைக்கும் நாளைக்கும் ஈரான் தொடர்ந்து ஈடுபடுகிறது. அதன் மூலமாக இது சம்பந்தமாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே கடுமையான ஒரு வார்த்தை மோதல்கள் நடைபெற்றன. நீங்கள் அந்த பயிற்சி செய்வதாக இருந்தால் உண்மையான பொருட்களை வைத்து பயிற்சியை செய்யக்கூடாது. இவர்கள் பயிற்சிக்காக அறிவித்திருந்ததும் பயிற்சி செய்ய போறதும் என்னன்னாக்கா, ஏவுகணைன்னாக்கா டம்மி ஏவுகணை ஏவுறது இல்லை, உண்மையான ஏவுகணை ஏவுவாங்க. அது மாதிரி ட்ரோன்னாக்கா டம்மி ட்ரோன்களை கொண்டு காட்டுறது இல்லை, உண்மையாக இந்த ட்ரோன்களை பறக்க விடுவாங்க. அது மாதிரி இது துப்பாக்கி சுடுவதனாக்கா உண்மையான முறையில் இந்த துப்பாக்கி சுடுகளை நடத்தி பயிற்சியில் ஈடுபட போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு அது நேற்று அந்த பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. அதோடு சீனாவும் ரஷ்யாவும் கலந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. இப்படி நேரடி உண்மை, அதாவது டம்மி பொருட்களை வைக்காமல் உண்மையான பொருட்களை வைத்து நீங்கள் பயிற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது அருகில் இருக்கக்கூடிய எங்களுடைய கப்பல்களுக்கு தவறுதலாக கூட வந்து விழுந்து விட்டால் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். எனவே அந்த நீங்கள் கைவிட வேண்டும் என்று ஈரானை அமெரிக்கா எச்சரித்திருந்த பொழுது ஈரான் இதை புறக்கணித்து விட்டது. இது ஏன் ஏரியா, இந்த ஏரியாவில் உனக்கு என்ன வேலை, என் ஏரியாவில் என்னுடைய நிலத்தில் என்னுடைய கடலில் நான் என்ன வேணாலும் செய்வேன்,
என்ற அடிப்படையில் பதிலை கொடுத்திருந்தார்கள், பதில் சொல்லியிருந்தார்கள். ஆனால் நேற்று பயிற்சி ஆரம்பித்த நேரத்திலேயே அந்த கல்ஃப் ஆஃப் ஓமனில் இருந்த அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் இந்திய பெருங்கடலை நோக்கி நகர்ந்து விட்டதாக செய்திகள் வருகிறது. ஆக முதல் நாள் வீராப்பாக பேசுறாங்க, நாங்கள் அங்கதான் இருப்போம், எங்க கப்பல்களுக்கு மேலாக ஏதாவது உங்களுடைய விமானங்கள் பறந்தால், உங்களுடைய போட்டுகள் எங்களுடைய கப்பலுக்கு அருகில் வந்தால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம், அது பாதுகாப்புக்காக வேண்டி சில விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் என்று வீராப்பாக பேசிய அவர்கள் நேற்று பயிற்சி ஆரம்பித்ததும் கல்ஃப் ஆஃப் ஓமனில் இருந்து இந்திய பெருங்கடலை நோக்கி கப்பல்களை நகர்த்தி விட்டதாக செய்திகள் வருகிறது. அது மாதிரி அந்த ஈரானை அடிப்பதற்குரிய வாய்ப்புகள் இன்னும் என்ன செய்யல, மங்கல்ல. ஈரானை கண்டு அஞ்சி கொண்டிருந்தாலும் இவ்வளவு சிரமப்பட்டு வந்துட்டோம், 4 தட்டு தட்டிட்டு போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்குது? ட்ரம்புக்கு இருக்கத்தான் செய்கிறது. அதை அதற்காக வேண்டி பல விதங்கள்ல முயற்சித்து கொண்டிருக்கிறாரு. இப்போ அந்த அமெரிக்காவுடைய செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில, அதாவது பெரிய அளவில் அடிக்காமல் இருந்தாலும் சிறிய அளவில் அடிப்பதற்கு அமெரிக்கா முயற்சித்து கொண்டிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரம்னா 24 மணி நேரம், அந்த வீடியோ பதிவு பண்ணும்போது 24 மணி நேரம் கழிஞ்சு போச்சுது. அப்போ அந்த 48 மணி நேரத்துக்குள்ள ஒரு சின்ன தாக்குதல் அமெரிக்கா எதன் மீது, ஈரானின் மீது நடத்தலாம் என்று ஒரு இதை வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் வெளியிட்டு இருக்கிறது. எந்த அடிப்படையில் இருக்கிறது தெரியாது, ஆனால் வால் ஸ்ட்ரீட் ஜெனரலுடைய செய்தியாக இது இருக்கிறது. அது மாதிரி செர்பிய அதிபர் இது ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாரு. இந்த அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள இந்த ஒரு தாக்குதல் ஈரான் மீது நடைபெறலாம் என்று செர்பிய அதிபர் சொல்றாரு. ஈரான் ட்ரம்பை பத்தி எனக்கு இப்போ இந்த செக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை உருவெடுத்திருக்குது. அதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் சிக்கி இருக்காரு. அந்த ஃபைல்கள் இது மோடியுடைய பேரும் இருக்குன்னு சொல்றாங்க, எந்த அடிப்படையிலும் தெரியாது. ஆனால் அதில் ட்ரம்புடைய பேரும் இருக்குது. இப்போ அதை திசை திருப்புவதற்காக வேண்டி கூட அவர் என்ன செய்யலாம், ஈரானின் மீது ஒரு சிறிய தாக்குதலை நடத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் ஈரான் திட்டவட்டமாக தெளிவாக சொல்லிவிட்டது, சின்ன தாக்குதலோ பெரிய தாக்குதலோ ஈரானை தொட்டால் நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் பெரிய அளவில் செய்வதற்கு பதிலடியை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறது. அது மாதிரி புட்டின் ஈரானை பற்றி என்று சொல்லும் பொழுது சொல்றாரு, ஈரான் என்பது வலிமை மிக்க நாடு, ஆயுத வலிமை மிக்க நாடு, பல ஆண்டுகள் போர் செய்வதற்குரிய ஆயுதங்களை அவர்கள் குவித்து வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த பிராந்தியத்தில் ஈரான் என்பது அசைக்க முடியாத ஒரு சக்தி, புறக்கணிக்க முடியாத ஒரு சக்தி. எல்லாரும் ஈரானை என்ன செய்யணும், மதிக்க வேண்டும், அதனுடைய ஆயுத வலிமைக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் என்ற ஒரு செய்தியை யாரு, புட்டின் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் ரஷ்ய அதிபர். அது மாதிரி அந்த ஈரானுடைய சுப்ரீம் லீடர் இருக்கார் இல்லையா, இந்த ஹாமேனி அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், நாங்கள் போர் ஆரம்பிக்க மாட்டோம், எந்த நாட்டுக்கு எதிராகவும் நாங்கள் போர் செய்ய மாட்டோம், போர் ஆரம்பிக்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கு எதிராக எவனாவது போரை